ஹாய் செல்லம், நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல நீ. இப்போ நான் என்ன சொல்றது? எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ராணி தான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாளே. நான் என்ன பண்ணுறது? ஒருவேளை ராணி என் கூட பேசாமல் போயிட்டானா என்னால் எப்படி இருக்க முடியும்? அவன்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறியா இல்லை பிடிக்கலன்னு சொல்ல போறியா வாணி? அது ராணி, எனக்கு அவனை. அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே? நீ என்னமோ பொண்ணு, எனக்கு தெரியாது. அவனை மட்டும் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ இனிமே என்கிட்ட பேசவே கூடாது. இல்லை ராணி, நான் என்ன சொல்ல வரேன்னு கேள் ராணி. எனக்கு அவனை பிடிக்கல, அவ்வளோதான். ஹலோ டார்லிங், நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன டார்லிங், உன் தங்கச்சி கூட நின்று பேசிக்கிட்டு இருக்க? என்னை பிடிக்கலையே டார்லிங் உனக்கு? ஆமா, எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல. இனிமே என்கிட்ட வந்து பேசுறது, என்னை பாக்குறது, இது மாதிரியான வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏய் மச்சான், எதுக்கு மச்சான் நீ அழுவுற? விடு மச்சான், பாத்துக்கலாம். இல்ல மச்சான், என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு மச்சான். கண்டிப்பா அவளுக்கு என்னை பிடிக்கும்னு நினைச்ச மச்சான். ஆனா அவளே என்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டா மச்சான். என்னால தாங்கிக்கிடவே முடியல மச்சான். இல்ல மச்சான், நீ இவங்கள்ட்ட பேசிட்டு வா, நான் ரூமுக்கு போறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னங்க சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணீங்கல்ல என்கிட்ட. சாரிங்க, எதுவும் தப்பா பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னங்க சொல்றீங்க? உண்மையாவாங்க? ஆமாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா சந்தோஷப்படுற நிலைமை நான் இப்ப இல்லைங்க. என் ஃப்ரெண்ட் பாவுங்க அழுதுட்டு போறாங்க. நான் உங்களை அப்புறம் மீட் பண்றேங்க. என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் மீட் பண்ணலாங்க. என்னன்னே தெரியல, அந்த விக்கியை கண்டாலே பிடிக்கல. அந்த வாணி என்னன்னா அவனை லவ் பண்றேங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டான். இவர் என்னன்னா அவன் பின்னாடியே போறாரு. சரி, அவளும் ஒரு ஆளா? பிரிக்கிறேன், இவரையும் அந்த விக்கியையும் நான் பிரிக்கிறேன். எப்படியோ வாணியோட லவ்வை பிரிச்சுட்டேன். அது வரையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னவா இருக்கும்? எதுக்கு திவ்யா அன்னைக்கு நம்ம ரூமுக்கு டீ கொடுக்க வரவே இல்ல? ஒருவேளை அவளுக்கு என்னை பிடிக்கலையோ? என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அவள்கிட்ட கேட்டுடலாமா? வேணாம் வேணாம், அவங்க வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க. அப்புறம் எப்படி அவங்கள மீட் பண்றதுனா? இன்னைக்கு காயத்ரி வந்தாலும் பரவாயில்ல, அவங்களே இன்னைக்கு வேலைக்கு வரலையே. சூர்யா கிட்ட சொல்லி பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கேட்க சொல்லுவோமா? அப்பனே முருகா, எப்படியாவது அந்த திவ்யாவை என் கூட சேர்த்து வச்சிருப்பா. உனக்கு 100 தேங்காய் இல்ல 150 தேங்காவா உடைக்கிறோம்பா. பொண்டாட்டி பொண்டாட்டி, இங்க என் பொண்டாட்டியே காணும். எங்க போயிருப்பா? இன்னைக்கு ஒருவேளை வேலைக்கு வரலையோ? எப்பொழுதும் இங்க இருக்கதானே அவளுக்கு பிடிக்கும். எதுக்கு அவ வரல? என்னவா இருக்கும்? அம்மா கிட்ட போய் கேட்போம். இந்த குரூப் என்ன இங்க நிக்குது? இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலும் யார் குடும்பத்தை பிரிப்போம், யார கொல்லுவோம்னு நினைக்கீங்க? அம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என்னடா தங்கம், என்னாச்சு? என் தங்கம் சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சொல்லு ஸ்ரேயாமா, அந்த குட் நியூஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம்ல. அந்த காய்கறி இருக்காதம்மா, அவளை அடி அடின்னு அடிச்சு என் சூரிய மாமா எனக்கு மட்டும்தான் சொல்லி அவளை வீட்டை விட்டு வெட்டி விட்டம்மா. அவ இனிமே வேலைக்கும் வரமாட்டா, இந்த வீட்டுக்கு மருமகாலாவும் வரமாட்டா. என்ன சொல்ற ஸ்ரேயாமா? அந்த சந்தோஷமான விஷயத்தை நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்ல? எனக்கு ஜாலியா இருக்கு. நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா ஸ்ரேயாமா, அடிக்கிறத கண் குளிரா நான் பார்த்திருப்பேன். நானும் தாமா. சி, எவ்வளவு கேவலமா இருக்காங்க. இவங்களை சும்மாவே விடக்கூடாது. ஏன் ஸ்ரேயா? ஸ்ரேயா மேடம் என்னை அடிச்சிட்டாங்க திவ்யா. என்னது? உன்னை அவ அடிச்சிட்டாளா? எதுக்கு உன்னை அவ அடிச்சா? நான் ஒண்ணுமே பண்ணல திவ்யா. ஏன் எதுக்குன்னு கேட்டா கூட சொல்லாம போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க என்ன, தெரியுமா? வாக்கா, அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்ரேயா மேடம் என்னன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க சூர்யா மாமா தான் ரொம்ப பிடிச்சிருக்கா, அவங்கள அவங்க கட்டிக்கிற ஆசைப்படுறாங்களாம். எனக்கு இது முன்னவே தெரியும், சூர்யாவை தான் ஸ்ரேயா மேடத்துக்கு பிடிச்சிருக்குன்னு. அப்போ இந்த கல்யாணம் வேணான்னு நீ சொல்லியிருக்க வேண்டியதானே? சூர்யாவுக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸ்ரேயா மேடத்தை பிடிக்கவே இல்லை. எனக்கும் சூர்யாவை தான் பிடிச்சிருந்தது. ராணியம்மாவே வந்து சம்மதம் பேசிட்டாங்க. அப்பாவும் வாக்கு கொடுத்துட்டாரு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு.
அவ்வளோ கோவம் வருதுக்கா. ஏன்க்கா நீ இப்படி இருக்க? அடிச்சா திருப்பி அடிச்சுட்டு வர வேண்டியதானக்கா? அவங்களே பெரிய இடத்துல உள்ளவங்க, அவங்கள போய் நம்ம எப்படி திவ்யா கை நீட்டி அடிக்க முடியும்? லூசு மாதிரி பேசாதக்கா. அவங்களுக்கு சூர்யா பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க அத்தை கிட்ட பேசி அவங்க கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே. அவங்க எதுக்கு உன்னைய போட்டு அடிக்கிறாங்க? இதை நான் சும்மாவே விட மாட்டேங்க்கா. இந்தா போறேன் அவங்க வீட்டுக்கு.